Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி ஜப்பான் சிக்கன் செய்யறதுன்னு. Friends, இப்போ நம்ம ஜப்பான் சிக்கன் செய்யற இன்கிரிடியன்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். 10 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான சால்ட்டும் சுகர் எடுத்து வச்சிருக்கோம். and பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். மைதா ஒரு 4 கப் மைதா எடுத்து வச்சிருக்கோம். இங்கே கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் கார்ன்ஃப்ளவர். இன்றைக்கி ஜப்பான் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜப்பான் சிக்கனுக்கு மெயினாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கான பேட்டர் என்னன்னு பார்த்துக்கலாம். 4 கப் மைதா சொல்லியிருந்தேன், மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா சேர்த்தாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் கலக்கணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவில் நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின அப்புறம் பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முந்திரியை வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் பொரிச்சாச்சு. அடுத்து சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை பச்சை மிளகாவும் இப்போ பச்சை மிளகாவும் பூண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்க்குறேன். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான சர்க்கரை சேர்க்குறேன். இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக பொரிச்சு வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தெரில ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.